இரவின் மடியில். In association with Josco Jewelers, Josco Junction, Froscott Road, Coimbatore. Titan Watches, World of Titan. சென்னை சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. உஷா சன்ஃப்ளவர் ஆயில், உற்சாகம் ஒவ்வொரு நாளும். சூரியன் FM 93.5 இரவின் மடியில். பிரபலங்களின் படிக்கட்டுகள். புத்தம் புது பொலிவோட இனி பிரபலங்களின் படிக்கட்டுகள் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம ஷோவுக்கு வந்த எல்லா பிரபலங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். இனிமேல் வரப்போறவங்க இன்னும் உங்களுக்கு நல்லா பரிச்சயமானவங்க தான். நிறைய பணம் சம்பாதிச்சவங்க தான் பிரபலம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க கூடாது. நிறைய மனம் சம்பாதிக்கிறவங்களும் என்ன பொறுத்த வரைக்கும் பிரபலம் தான். அந்த மாதிரி நிறைய மனங்களை மனசுல சம்பாதிச்சு வச்சிருக்கிற எட்வின் அண்ணாச்சி, தமிழக வியாபாரிகள் சங்க துணை தலைவர், இன்னைக்கு பிரபலங்களின் படிக்கட்டுகள்ல. வணக்கம். நான் சூரியன் FM நேயர்களுக்காக நான் எட்வின் பேசுறேன். நான் அனுபவிச்ச விஷயங்களையும் உங்களுக்கும் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன விழிப்புணர்வு நான் இன்னைக்கு சொல்லலான்ட்டு நான் இருக்கிறேன். கார்களை விற்க வாங்க இந்த தொழில ஆத்மார்த்தமா பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் இவரை பொறுத்த வரைக்கும் மனிதர்களும் காரும் கூட ஒண்ணு. கார் நம்ம உடலை காப்பாத்துது, கார் நம்ம உயிரை காப்பாத்துது. ஏன்னா நம்ம காரை எப்படி உபயோகிக்கிறோமோ அதை பார்த்துதான் நம்ம உடலையும் நம்ம உபயோகிக்கணும். நம்ம உடல்ல எப்படி நம்ம அளவுக்கு அதிகமான சாப்பாடு சாப்பிட்டு ஜீரணமாக ஆகாம சுகர் எல்லாம் வருதோ, அதே மாதிரி காருக்கு அதிகமான முறையில ஆயில ஊத்தினாலும் தப்பு, ஆயில் கம்மியா ஊத்தினாலும் தப்பு. காருங்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு நம்ம சாப்பிடுறோமோ அதுக்கு நம்ம எப்படி உழைக்கிறோமோ அதே மாதிரி காருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மெயின்டைன் பண்றோமோ அதே மாதிரி நம்ம உடலை நினைச்சுதான் நம்ம காரையும் நம்ம அதனால ரெண்டுமே ஒண்ணுதான். உடல் கடவுள் தந்தது, கார் நம்ம உருவாக்கப்பட்டது. இன்னும் நான் கேட்ட வித்தியாசமான கேள்விகளுக்கு சுவாரஸ்யமா பதில் சொல்லியிருக்கார். இன்னைக்கு ஒரு சிறப்பு நாள். கவி பேரரசு வைரமுத்து பிறந்த நாள். அவருடைய பாடல்களும் எட்வின் அண்ணாச்சிக்கு பிடிச்ச பாடல்களும் தொடர்ந்து கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. சூரியன் FM 93.5ல ராஜ்குமார் கூட. சூரியன் FM 93.5 அடுத்தடுத்து 3 பாட்டு. Brought to you by சென்னை சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை.
இசை தரும் சிங்களத்து சின்ன குயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே சிங்களத்து சின்ன குயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே ஜிங்கள ஜிங்கா ஜீபூபா ஜிங்கள ஜிங்கா கண்ணம் வலிக்கும் கில்லாதே கல்லுளி மங்க ஜிங்கள ஜிங்கா ஜீபும்பா ஜிங்கள ஜிங்கா ஜிங்கள ஜிங்கா ஜீபும்பா ஜிங்கள ஜிங்கா 1 2 3 songs சூரியன் எஃப்எம் 93.5 இல் அடுத்தடுத்து 3 பாட்டு brought to you by சென்னை சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள் நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரமில்லை ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு 1 2 3 songs சூரியன் எஃப்எம் 93.5 இல் அடுத்தடுத்து 3 பாட்டு brought to you by சென்னை சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. தமிழ்நாட்டு தமிழச்சியே சேர உடுத்த தயங்குறியே
செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்குறியே நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலைகிறியே கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டுறியே செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்குறியே நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலைகிறியே கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டுறியே லண்டன் மாடல் நடையதுக்கு காஞ்சிபுரங்கள் ஜொலிக்கின்ற போது காத்து வாங்கும் உடையதுக்கு உடம்பு வேர்க்கும் உஷ்ண நாட்டில் உரசி பேசும் செயலதுக்கு டக்கர் குங்குமம் மணக்கும் நாட்டில் ஸ்டிக்கர் போட்டு உனக்கதுக்கு செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேர உடுத்த தயங்குறியே நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சலுடையில் அலைகிறியே கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டுறியே செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்குறியே நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலைகிறியே கவசம் என்றே தெரிஞ்சுக்கணும் காற்றில் மிதக்கும் கார்குழல் பின்னி கனகப்பூக்கள் அணிஞ்சுக்கணும் பழமை வேறு பழசு வேறு வேறு பாட்ட அறிஞ்சுக்கணும் புரட்சி எங்கே மலர்ச்சி எங்கே புரிஞ்சு நீயும் நடந்துக்கணும் செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேர உடுத்த தயங்குறியே நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சலுடையில் அலைகிறியே கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டுறியே செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேர உடுத்த தயங்குறியே 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 கேளுங்க கேளுங்க 93.5 கவி பேரரசருக்கு கவிதையால் கிரீடம் வைரமுத்துவின் வைரவரிகள். அன்றாட வாழ்வில் ஒரு தாயின் புலம்பல். ஏண்டியம்மா குத்த வச்ச காதுக்கு கம்மலும் கழுத்துக்கு சங்கிலியும் வாங்கி தரணும்னு வருஷமெல்லாம் தவம் இருந்தும் 3/4 பவுனுக்கே 300 குறையுதடி இந்த லட்சணத்தில் ஏண்டியம்மா குத்த வச்ச. இதே போன்றதொரு இதிகாசம் கள்ளிக்காட்டு இதிகாசம் நம் கவிஞருக்கு பெற்று தந்தது சாகித்ய அகாடமி விருது. வடுகுபட்டி வைரத்திற்கு சூரியன் எஃப்எம்மின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆடி வெண் அள்ளி தரப்போவது என்ன? Textile, Coimbatore.
மார்க்கெட் ரேட் கிராமிற்கு 2747 ரூபாய். பெரிய கடை விதிடிஏ ஜுவல்லரி மற்றும் எங்கள் புரூக்ஃபீல்ட் மால் கிளைகளில் ஹார மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் 10% மட்டுமே. பிளஸ் பவுனுக்கு ரூபாய் 400 தள்ளுபடி. செய்கூலி இல்லை. அக்கா பாரு, நம்ம வளர வளர நம்ம ஆசைகளும் வளரும். பெருசாகணும், படிக்கணும், நிறைய புதுசு புதுசா ட்ரெஸ் வாங்கணும். இதுக்கெல்லாம் நிறைய காசு வேணும். அதுக்கு நம்ம செலவு பண்றதுல சிக்கனமா இருக்கணும், சேமிக்கணும். போத்தீஸ் போலாமா? போத்தீஸின் ஆடி சேமிப்பு, உங்கள் சேமிப்பு போத்தீஸில் ஆரம்பம். மாயா மசாலா, மாயா ஆட்டா, மைதா, ரவை மற்றும் சம்பா ரவை. மாயாவில் சமைப்பதே மங்கையருக்கு பெருமை. குஷிக்கு உள்ளத்தின் மகிழ்ச்சி அதுதான் PSR என்றும் என்றும். PSR சில்க்ஸ், 100 அடி ரோட், கோவை. சிறந்த விலையில் லேட்டஸ்ட் கலெக்ஷன் வெட்ரிஃபைட் செராமிக் ஃப்ளோர் அண்ட் வால் டைல்ஸ் வாங்க சுரபி கிரானைட்ஸ். சுரபி கிரானைட்ஸ், தடாகம் ரோட், கோயம்புத்தூர், குன்னத்தூர் மேட், பாலக்காடு மற்றும் ஆலமரம் ஸ்டாப், கஞ்சிக்கோட். ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 16 வரை. The Chennai Silks. ஏங்க, நம்ம குழந்தை எவ்வளவு அழகா நடக்க பழகுறாள்ல. இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் அவ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் திருப்தியா இருக்கணும். அதுக்கு தான் அவ பேர்ல கோவை ஜோஸ்கோ ஜுவல்லர்ஸ்ல கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல ஜாயின் பண்ணிருக்கேன். கோல்ட் இன்வெஸ்ட்மெண்டா? ஆமா, நம்ம பொண்ணோட சந்தோஷத்துக்காக இப்பவே ஒரு கணிசமான தொகையை இன்வெஸ்ட் பண்ணிட்டா அவ கூடவே சேர்ந்து அவளுக்கான சேமிப்பும் வளரும். இந்த திட்டத்துல சேரவங்களுக்கு 1 மாச தவணை இலவசம். ஜோஸ்கோ ஜுவல்லர்ஸ், ஜோஸ்கோ ஜங்ஷன், கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். இனியா நல்லெண்ணெய், சமையலுக்கு நல்ல எண்ணெய், தரத்துல உயர்ந்தது, சுவையில தான் சிறந்தது. இனியா நல்லெண்ணெய், இனி இல்லந்தோறும் இனியா நல்லெண்ணெய். தூள் கலப்புவோமா? Jenny mouth freshener. ஆடி வெண் அள்ளி தரப்போவது என்ன? சூரியன் FM 93.5 இரவின் மடியில். பிரபலங்களின் படிக்கட்டுகள். சூரியன் FM 93.5ல இரவின் மடியில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சி பிரபலங்களின் படிக்கட்டுகள்ல தமிழக வியாபாரிகள் சம்மேளன துணைத் தலைவர் எட்வின் அண்ணாச்சி கூட பேசிட்டு இருக்கேன். ராஜ்குமார். மளிகை கடைகள்னாலே அண்ணாச்சிகள் ஞாபகம் தான் வரும். இப்படிதான் ஒவ்வொரு ஊர்லயும் அண்ணாச்சிகள் ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. நம்ம அண்ணாச்சியும் இப்படிதான். எத்தனையோ பேர் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அண்ணாச்சி யாருகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறாரு? ஒரு நல்ல மனிதன், மற்றவர்கள் படும் வேதனையை அறிஞ்சி உடனடியா அது செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனிதன். அது வயது சென்றவர்களா இருந்தாலும் வயது உள்ளவர்களா இருந்தாலும் அதை பற்றிக்க. பிரிவுன்றது எல்லாரோட வாழ்க்கையிலயும் நடந்திருக்கும். இவரும் சில நண்பர்களை பிரிஞ்சிருக்காரு. நல்ல நண்பர்களை, கூப்பிட்ட நேரத்துக்கு ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய நபர்களை பிரிஞ்சாச்சுன்னா அது மனதுக்குரிய வேதனை. ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்களை கூட அப்பப்போ நமக்கு தெளிவுபடுத்தி கோபத்தினாலே சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களை நம்ம இந்த நேரத்துல இல்லாட்டினா அது ஒரு மிகப்பெரிய இழப்பா நம்ம நினைக்கிறோம். நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு எதனால வரும்? கருத்து வேறுபாடுகள் வர்ற காரணமே கெட்ட செயல்களால் தான். நல்ல செயல்களை வந்து ஒரு நண்பர்களோட பரிமாற்றம் இருக்கிற வரையும் ஒரு நாள் வந்து கருத்து வேறுபாடு வருவாது. கருத்து வேறுபாடுன்னு வரும்போது நம்ம கெட்ட காரியங்கள்ல இறங்கும் போதுலதான் அது கருத்து வேறுபாடு வரும். நல்ல விஷயங்கள்ல நல்ல நண்பர்களோட இணைந்து செயல்படும் போது ஒரு காலமும் ஒரு நாளும் கருத்து வேறுபாடே வராது. நண்பர்கள் கிட்ட எதை சொல்லலாம், எதை மறைக்கலாம்? ஒரு நண்பனிடம் வந்து நாளைக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறதுக்காக உள்ள விஷயங்களை சொல்லலாம். ஒரு கெட்ட வழியில நடந்ததை வந்து நண்பன்கிட்ட கண்டிப்பா சொல்லவே கூடாது. அது முக்கியமா வந்து அடுத்தவர்களை பற்றி குறையா சொல்றத நண்பர்கள்ட்ட சொல்றது, நிறைய சொல்றத அதிகமா நிறைய சொல்லணும். எட்வின் அண்ணாச்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி என்பது என்ன பகிர்ந்திருக்காரு. தொடர்ந்து கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. சூரியன் FM 93.5. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி.
நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போ, அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போ. கவிதைகள் வழங்கு பாரதியை போ. மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா, மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சூரியன் எஃப்எம் 93.5ல இரவின் மடியில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சி பிரபலங்களின் படிக்கட்டுகள்ல தமிழக வியாபாரிகள் சம்மேளன துணைத் தலைவர் எட்வின் அண்ணாச்சி கூட பேசிட்டு இருக்கேன். ராஜ்குமார், எதிலும் ஜெயம்னு சொல்ற அண்ணாச்சி கிட்ட நான் கேட்கிற கேள்வி, வெற்றி என்பது என்ன? ஒரு வெற்றி என்பது தோல்வியின் முதல் படிக்கட்டு. ஒரு வெற்றி அடைகிறதுக்கு ஒவ்வொரு முயற்சியும் நம்ம எடுக்கணும். அது நம்ம வெற்றி அடைந்தோமாங்கிறது பலரால் நமக்கு கொடுக்கக்கூடிய இதுகள் மூலமா தான் நம்ம வெற்றியை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு நீட்டு ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் நம்ம நினைக்கிறோம், அது நம்ம மனசாட்சிக்கு சரியா இருக்கும். அது வெற்றி தான் சொல்லக்கூடியது 100 பேர் 200 பேர் நம்மளை பாராட்டணும், அதுக்காண்டி செய்திகளை நீங்க சொன்னது சரின்னு சொல்லணும். அதுதான் உண்மையான வெற்றி. வெற்றியை நினைச்சு, ஒரு உண்மையான வெற்றியை நினைச்சு பெருமிதம் கொள்ற அதே நேரத்துல தோல்வியையும் அதே மாதிரி ஏத்துக்கணும்னு சொல்றாரு. தோல்வியை வெற்றிக்கு முதல் படியா தான் எடுத்துக்கணும். தோல்வியை கண்டு சோர்ந்தும் போய்விடக்கூடாது. அதுக்காண்டி தோல்வியை ஆயிடுச்சே இனிமே நமக்கு இதுக்கு தகுதி இல்லைன்னுட்டு விட்டு விடவும் கூடாது, முயற்சி எடுத்தாகும். சில விஷயங்களை கண்டிப்பா இருக்கிற எட்வின் அண்ணாச்சி கடுமையான தண்டனை எதுக்கு யாருக்கு தரணும்னு சொல்றாரு. சட்ட விரோதமா நடக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிகமா கொடுக்கணும். தவறு என்பது எல்லா மனிதனும் செய்யக்கூடியது. அதை திருந்தவும் முடியாம நான் இதைத்தான் செய்வேன்னு சொல்லுவனுக்கு பலமான தண்டனை கொடுக்கணும். நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போதே நம்மளை பத்தி நல்ல கெட்ட விமர்சனங்கள் வரும். ஒரு விமர்சனத்தை எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம்? நம்ம பற்றி விமர்சனங்கள் சொல்லும் போது நம்ம பெருமையா எடுத்துக்கிட கூடாது. நம்ம சொல்ற செய்திகளை மக்கள் கேட்கறாங்க அப்படின்னு இன்னும் நிறைய தெரிந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும்னு எடுத்துக்கிடும். அவரை சுத்தி ஏராளமான ஃப்ரெண்ட்ஸுகளா இருந்தாலும் அவருக்குன்னு சில பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது யாருன்னு சொல்ல போறாரு
தொடர்ந்து கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. சூரியன் FM 93.5. இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான். அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான். குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான். குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. தம்பியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை, அவன் இதழ் மலரும் சிறு பொலியை கேட்டேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அதிகாலை அழகான நாளின் தொடக்கம். செந்தமிழே உயிரே நருந்தேனே. பக்தி பாடல்களோடு பயனுள்ள கதைகள்.
மனம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நமக்கு இன்றைய பொழுது. வாசலில் தோன்றும் விடியலை வாழ்க்கையில் கொண்டு வரும் வார்த்தைகள். ஏரி போன்று மனம் விசாலமான பின் வழியினுடைய தாக்கமே இல்லாமல் போய்விடும். உன்னால் முடியும் கனவுகளை கடமையாக்கி வெற்றியின் கதவுகளை திறந்திட சூரியோதயம் தினமும் காலை 6 மணிக்கு சூரியன் FM 93.5 RJ என் செல்வராஜுடன் சூரியோதயம். ஆடி வெண் அள்ளி தரப்போவது என்ன? இந்த ஜூலை மாசம் டைட்டன் ஷோரூம் தான் எல்லாரோட ஃபேவரட் பிளேஸ். எல்லா டைட்டன் வாட்சஸ்க்கும் ஃபிளாட் 20% ஆஃப். அது மட்டும் இல்லாம செலக்டட் வாட்சஸ்க்கு கூல் ஆஃபரா ஃபிளாட் 40% ஆஃப். இந்த ஆஃபர் ஆகஸ்ட் 5 வரைக்கும் தான். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. மாயா மசாலா, மாயா ஆட்டா, மைதா, ரவை மற்றும் சம்பா ரவை. மாயாவில் சமைப்பதே மங்கையருக்கு பெருமை. இவள் வந்தாளி உயிர் சிலையாய். நான் தேடிய கவிதை இங்கே முழுதாய். நானே ஒரு ஓவியமானி நாளும் அழகாய். அழகிய நகைகளின் ஆலயம் திருப்பூர் ஏஎன் சென்ஸ் ஜுவல்லர்ஸ். 75 வருட விழா காணும் நகை மாளிகை. அனைத்து ஆபரணங்களும் ஹால்மார்க் 916 முத்திரை பதிக்கப்பட்ட என் நட்ராஜ் செட்டியார் சென்ஸ் ஜுவல்லர்ஸ் திருப்பூர். ஸ்வீட்டி குட்டி அக்கா பாரு, நம்ம வளர வளர நம்ம ஆசைகளும் வளரும். பெருசாகணும், படிக்கணும், நிறைய புதுசு புதுசா ட்ரெஸ் வாங்கணும். இதுக்கெல்லாம் நிறைய காசு வேணும். அதுக்கு நம்ம செலவு பண்றதுல சிக்கனமா இருக்கணும், சேமிக்கணும். போத்தீஸ் போலாமா? போத்தீஸின் ஆடி சேமிப்பு. உங்கள் சேமிப்பு போத்தீஸில் ஆரம்பம். ஆடி வெண் அள்ளி தரப்போவது என்ன? சூரியன் FM 93.5 இரவின் மடியில். பிரபலங்களின் படிக்கட்டுகள். சூரியன் FM 93.5ல இரவின் மடியில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சி பிரபலங்களின் படிக்கட்டுகள்ல தமிழக வியாபாரிகள் சம்மேளன துணைத் தலைவர் எட்வின் அண்ணாச்சி கூட பேசிட்டு இருக்கேன். ராஜ்குமார். எட்வின் அண்ணாச்சியை சுத்தி எப்போதுமே ஒரு நட்பு பாராட்டுற கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் அண்ணாச்சிக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல. என்னுடைய நல்ல நெருங்கிய நண்பர்னா இப்ப அவர் என்னோட இல்ல. என்னுடைய அண்ணாச்சி ஆர் தேவேந்திரன் நாடார்னிட்டு அழகேந்திர ஆட்டோமொபைல்ஸ் உடைய உருவாக்கினவர். அவர் இப்ப இல்ல. இருந்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன்னா அவர்கிட்ட நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கிறேன். ஆனா அந்த எல்லா திட்டுமே என்னுடைய படிக்கட்டுகள். அப்படி அவர் என்னைய திட்டாம போயிருந்தா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இன்னைக்கு உங்க முன்னால இப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் தொகுக்க முடியாது. அதனால நல்ல நண்பர்கள்ங்கிறது திட்டி தான் செய்வாங்க. யார் அதிகமா திட்டுறாங்களோ அவங்க நம்மள நேசிக்கிறாங்கன்னு நினைச்சிடும். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் குருநாதர் இப்ப இல்ல. இருந்தாலும் இப்ப அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா அவங்க மனைவியை சொல்றாரு. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய செய்திகளையும் கேளாமல் இருந்த காலங்கள்ல நான் ரொம்ப கெட்டு போய் தான் இருந்தேன். இன்றைக்கு கேட்கறதுனால இன்னைக்கு உங்க மத்தியில ஒரு சிறப்பான ஒரு மனிதனா திகழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன பையன்கிட்ட கூட ஒரு விஷயத்தை கத்துக்க முடியும்னு சொல்லுவார். இவருடைய குருநாதர் கிட்ட இவர் என்ன கத்துக்கிட்டாரு? பணம் எப்படி சம்பாதிக்கணும், அந்த சம்பாதிக்கிறதுக்குள்ள பணத்தை எப்படி செலவு செய்யணும், அடுத்தபடி வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்கும் போது எதையெல்லாம் அனுபவிச்சிடணும். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படணும், சம்பாதிச்ச பணங்களை ரொம்ப சேர்த்து வச்சிடக்கூடாது, அதை அனுபவிக்கணும், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவணும். இதான் நான் அவர் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மனைவி கிட்ட பிடிச்ச விஷயம், எதை சொன்னாலும் கோவப்பட மாட்டாங்க. எந்த நிமிஷம் எடுத்தாலும் சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செய்வா, தெளிவா செய்வா, உண்மையா இருக்கும். நல்ல மனைவி நல்ல சிந்தனையும் இருந்தா போதும், வாழ்க்கையில உயர உயர பறந்துகிட்டே இருக்கலாம். எட்வின் அண்ணாச்சியோட மனைவி குட்லக் விஷாவுக்கு அவர் ஒரு பாட்டு தரணும்னா என்ன பாட்டு தருவார்? பொன்னை விரும்புறதோட உன்னை விரும்புறேன். ஏன்னா பொன்னை காட்டிலும் நீ தான் பெரியது. பொண்ணை வித்துடலாம், உன்னை விற்கவே முடியாது. பொண்ணை ரசிக்கலாம், ஆனா உன்னை நேசிக்கலாம். உன்னை போல் ஒரு மனைவி இருந்தால் உலகத்திலே எல்லா மனிதருமே உயர்ந்த மனிதராய் வாழலாம். பொன்னை விரும்பும் பூமியிலே என்ன
உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலய மணியின் இன்னிசை நீயே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலய மணியின் இன்னிசை நீயே. தாய்மை எனக்கே தந்தவன் நீயே தங்க கோபுரம் போல வந்தாயே. புதிய உலகம் புதிய பாசம் புதிய தீபம் கொண்டு வந்தாயே. உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன். பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன். அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன் அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை. இந்த மனமும் இந்த உறவும் என்றும் வேண்டும் என் உயிரே. உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. ஆலமரத்தின் விழுதினை போலே அணைத்து நிற்கும் உறவு தந்தாயே. ஆலமரத்தின் விழுதினை போலே அணைத்து நிற்கும் உறவு தந்தாயே. வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே. உருவம் இரண்டு உயிர்கள் இரண்டு உள்ளம் ஒன்றே என் உயிரே. உன்னை விரும்பும் பூமியிலே
கவி பேரரசருக்கு கவிதையால் கிரீடம் வைரமுத்துவின் வைரவரிகள். கூடு காத்து கருப்பாச்சே கண்டகனா பலிச்சிருச்சே எள்ளு செடி மேல இடி வந்து விழுந்துருச்சே முள்ளெடுக்க போயிருக்கும் மூத்தவன காங்கலையே 7வது படிக்க போன இளையவளும் காங்கலையே ஒத்தையில நான் இருந்து உலைக்கரிசி போடையில வாய்க்கரிசி கொண்டு வந்து வாசப்பக்க நிக்கிறாக. தன் 11ஆம் வயதிலேயே கவிதை எழுதத் தொடங்கியவர் நம் கவிஞர். வடுகப்பட்டி வைரத்திற்கு சூரியன் எஃப்எம்மின் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஆடி வெண் அள்ளி தரப்போவது என்ன? latest fashion blender இது யூத்துக்கான ட்ரெண்ட். குட்டீஸின் குஷிக்கு உள்ளத்தின் மகிழ்ச்சி அதுதான் PSR என்றும் என்றும். PSR தான் டாப் 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 டாப். PSR Silks, 100 அடி ரோட், கோவை. தங்கம் இன்றைய மார்க்கெட் ரேட் கிராமிற்கு 2747 ரூபாய். பெரிய கடை விதிடிஏ அத்வல்லரி மற்றும் எங்கள் புரூக்ஃபீல்ட் மால்களில் 916 ஹால்மார்க் ஃபேன்சி ஒட்டியானங்களுக்கு சேதாரம் 15% மட்டுமே. பிளஸ் பவுனுக்கு ரூபாய் 400 தள்ளுபடி. செய்கூலி இல்லை. இதயம் சுக்கு நூறா உடைஞ்சிருச்சு. சோனியாவால வாழ்க்கையில வெளிச்சமும் போச்சு. 1,26,000 ரூபாய் சேலரியா, அதுவும் ஒரே மாசத்துக்கு. என்னால ராக்கி கயிறு மட்டும்தான் வாங்க முடியும் போல இருக்கு. Frankfurt, the world's #1 air hostess training institute, is transforming lives right after 12. For admissions, SMS FF to 53030. எக்ஸ்பர்ட் யாரு? ரான்பாக்ஸி வாலினி வலி நிவாரணம் எக்ஸ்பர்ட். உடனே நிவாரணம் தரும். டாக்டர்களின் #1 நம்பகமிக்க ரான்பாக்ஸி வாலினி. ஆடி வெண் அள்ளி தரப்போவது என்ன? இரவின் மடியில் In association with Josco Jewelers, Josco Junction, Crosscut Road, Coimbatore. Titan Watches, World of Titan. சென்னை சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் உற்சாகம் ஒவ்வொரு நாளும். சூரியன் FM 93.5 இரவின் மடியில். பிரபலங்களின் படிக்கட்டுகள். சூரியன் FM 93.5ல இரவின் மடியில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சி பிரபலங்களின் படிக்கட்டுகள்ல தமிழக வியாபாரிகள் சம்மேளன துணைத் தலைவர் எட்வின் அண்ணாச்சி கூட பேசிட்டு இருக்கேன் ராஜ்குமார். பாதையிலேயே நம்ம கடந்து போறவங்க மேல நமக்கு ஒரு ஆத்திரம் இருக்கும். வாழ்க்கை பயணத்துல பின்னாடி வந்தவங்க முன்னாடி போனா, எனக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போய்த்தாங்கன்னா ரொம்ப நியாயத்துல இருந்திருப்பாங்க, உண்மையா இருந்திருப்பாங்க, உண்மையான உழைப்பை செலுத்தி இருப்பாங்க. அதனால தான் அவங்க முன்னாடி போயிருக்க முடியுமே தவிர வேற எது இதுல வந்து போறாங்கிறத நம்ம சரியா சொல்ல முடியாது. ஆனா உண்மையும் உழைப்பும் இருக்கிறவங்க நமக்கு முன்னாடி வந்துருவாங்க. அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. எல்லாரும் சொந்த ஊரை சுத்தி காட்டணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இவரு வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஊரை அந்த மக்களை கூட்டிட்டு வந்து காமிக்கணும்னு நினைக்கிறார். அங்க உள்ள மக்களை இங்க கூட்டிட்டு வந்து எப்படி தொழில்நுட்பங்கள் வந்திருக்குது, எப்படி சாலை விதிமுறைகளை ஏற்படுத்துறாங்க, ஒவ்வொரு மனிதன் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நாமும் இப்படி வாழணுங்கிறத அவங்களுக்கு நம்ம சொல்லலாமே தவிர இங்க இருந்து போய் அவங்கள காட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா சுத்தி வரையும் கடல் தான் இருக்குது. கடல் எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க. இந்த எட்வின் அண்ணாச்சின்ற விதைய முளைக்க வச்சவங்க யார் யார்? என் பெற்றோர்களை சொல்லலாம், என் அண்ணன்மார்கள் சொல்லலாம். மற்றபடி நான் 19 வயசுல இருந்து நானே எனக்கு தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். எங்க அப்பா போஸ்ட் மாஸ்டர் இருந்தாங்க, ஞானம்ட்டு பேரு, அம்மா சவுந்தரமணின்ட்டு, அவங்க பெரிய ஒரு ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அடுத்தப்படி எங்க அண்ணன்மார்கள் அலெக்ஸ் இருக்காங்க, ஜேம்ஸ், மார்டின், என் தங்கச்சி கஸ்தூரிபாய், இவங்கெல்லாம் ஒரு 19 வயசு வரையும் நீ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா எல்லாத்தையும் ஊக்கமிட்டாங்க. நல்ல செய்திகளை எனக்கு சொல்லி தந்தாங்க. அதனால நான் அது மூலம் முடிஞ்சு 19 ஆண்டுக்கு பிறகு நான் தனிமையில இன்னைக்கு மற்றவர்களுக்கு உதவும் நிலைமையில நான் இன்னைக்கு இருக்கிறேன். அன்னைக்கு அவங்க போட்ட விதைதான் இன்னைக்கு மரமா வளர்ந்து பழம் தந்துட்டு இருக்கு. ஓகே, இவரோட ஆபீஸ்ல விலை மதிப்பான ஹோம் தியேட்டர் வச்சு பாடல்கள் கேட்கிறாரு. பாடல்கள் கேட்கறதுல இவருடைய ரசனை, இசை சந்தர்ப்பங்கள், ஒரு மனிதன் எந்த நிலையில இருக்கும் பொழுது நம்ம மனதுக்கு இதமா இருக்கிறோ அந்த இசைகளை ரசித்து பார்க்கணும். அப்படி நம்ம முன்னோர்கள் அருமையான பாடல்களை நம்ம தந்திருக்காங்க, நல்ல இசைகளை தந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நான் இந்த இசையில MS விஸ்வநாதன்,
அவருடைய இசையை நான் ரொம்ப இது பண்றேன். பாட்டுல கேட்டீங்கன்னா வந்து சௌந்தரராஜன் குரலை வந்து நான் ரொம்ப விரும்புறேன். போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். என் உள்ளம் என்ற ஊஞ்சல் அவள் உலவுகின்ற மேடை. என் உள்ளம் என்ற ஊஞ்சல் அவள் உலவுகின்ற மேடை. என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை. என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை. அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லிக் கொண்டு போகும். நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லிக் கொண்டு போகும். அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும். அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும். அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். சூரியன் FM 93.5ல இரவின் மடியில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சி பிரபலங்களின் படிக்கட்டுகள்ல தமிழக வியாபாரிகள் சம்மேளன துணைத் தலைவர் எட்வின் அண்ணாச்சி கூட பேசிட்டு இருக்கேன். ராஜ்குமார் அண்ணாச்சி கூட கொஞ்ச நேரம் நீங்க பேசுனீங்கனாலே இந்த விழிப்புணர்வை கண்டிப்பா உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. மக்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம்னு இதை சொல்லுவார். முதல்ல வந்து சாலை விதிமுறைகளை கண்டிப்பா ஒரு மனிதன் படுக்கணும். ஏன்னா இது நம்ம இன்னைக்கு இருக்கிறது கலியுக காலங்கள்.
நம்ம நினைத்ததுக்கு மேலான வாகனங்கள் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து சாலைகள் சரியில்லாத கட்டங்கள்ல கூட சாலைகள்ல ஓடக்கூடிய வாகனங்கள் மிக அதிகம். அதுல சாலை விதிகளை கடைபிடித்து ஓட்டுறது வந்து ரொம்ப கட்டாயமான நிலைமையில இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இரவு நேரங்களில குடித்து விட்டு ஓட்டுறத வன்மையாக கண்டிக்கணும். செல்போன் இதை உபயோகித்து வாகனத்தை ஓட்டக்கூடாது. அடுத்து அப்படி மருத்துவ வசதிகள் நவீனப்படுத்தணும். அடுத்து அப்படி கல்விக்கு முதலிடம் கொடுக்கணும். கல்வி கட்டாம போனதுனால தான் நிறைய பேர் வந்து நிறைய தவறுகளை செய்ய முடியும். பாக்குறதுக்கு ஒரு மப்டி போலீஸ் மாதிரியே இருப்பாருங்க. முதல் தடவை பாக்குறவங்க எல்லாருமே ஏமாந்துருவாங்க. எட்வின் அண்ணாச்சிக்கு போலீஸ் கமிஷனர் உத்தியோகம் தந்தா அவர் எதுக்கு முதல் உத்தரவு போடுவார்? சாராயம் குடிக்கிறாருன்னா சாராயம் குடிக்கிற இடத்துல தான் குடிக்கணும். பொதுமக்களுக்கு இடைஞ்சலா வந்துடக்கூடாது. வாகனத்தை ஓட்டினீங்கன்னா வாகனம் இடதுபுறமா தான் ஓட்டணும். வலதுகரமா திருப்பணும்னா வலதுகர கோட்டுக்கு இந்த பக்கம் தான் நிக்கணும். அடுத்து அப்படி என்னன்னா கூச்சல் குழப்பங்கள். வாலிப வயசுல பையங்களை கஷ்டப்பட்டு நம்ம வந்து படிக்க வைக்கிறோம். அவன் படிக்காத பையன், வசதி இல்லாத பையனை அங்க கேலி செஞ்சு அவன் மனசை உடையிற மாதிரி வந்து உடைச்சு அவன் முதலா கஷ்டப்பட்டு அவன் பள்ளிக்கூடத்துக்கு போறது வந்து வெறுத்துடக்கூடாது. அதே மாதிரி கட்டுப்பாடுகளை முதலா ஆர்டர் பண்ணுவேன். உண்மையான சந்தோஷம் எதுல இருக்கு? நாம் ஒருவருக்கு செய்யக்கூடிய உதவியிலேயோ நன்மைகளிலோ அவங்க மனப்பூர்வமாக சொல்லக்கூடிய நன்றிங்கிற வார்த்தையில இருக்கு. ஒருத்தருக்கு வந்து பசி நேரத்துல புல் பசியா இருக்கிறவனுக்கு 2 இட்லியை நம்ம வாங்கி கொடுத்த உடனே அவன் மனசுல ஒரு பெரிய பூரிப்பு எடுத்து கையெடுத்து கும்பிடுவான். அதான் உண்மையான சந்தோஷம். ரொம்ப தேவை, இந்த தேவை இருக்குது என்று சொல்லும் போது அதை செஞ்சு முடிச்சு அவன் மனசுல இருக்கிற பெரிய மலர்ச்சி தான் உண்மையான சந்தோஷம். சரிங்க, உங்களுக்கு உபயோகமான பரிசுகள் தந்திருக்காரு. உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்லிட்டு சந்தோஷமா கிளம்பிக்கிறார் எட்வின் அண்ணாச்சி. இந்த 2012க்குள்ள இந்த கோவை மாவட்டத்துல ஒரு அனாதையோ ஒரு ஆதரவற்றவர்களோ இருக்க கூடாதுங்கிற முயற்சியில நான் ஈடுபட்டு இருக்கிறேன். அதை நீங்களும் சேர்ந்து என்னோட சேர்ந்து எனக்கு உற்சாகம் ஊட்டணும், உதவியும் நீங்க பண்ணணும். இதை உங்ககிட்ட நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். முடியாம ஆதரவற்றுனா என்னுடைய தலைமையில நாங்க ஒரு முதியோர் இல்லம் வச்சிருக்கோம். அதுல நீங்க எங்கிட்ட வந்து ஒப்படைச்சிடலாம். நாங்க அவங்களை எந்த உங்களுடைய பணங்கள் எதுவும் எதிர்பார்க்காம எங்க சொந்த செலவுல அவங்க வாழ்நாள் முழுதும் நாங்க எங்க இடத்துல வச்சு நாங்க பாதுகாத்துறோம். ஓகே, இந்த வாரத்துக்கான கேள்வி, எட்வின் அண்ணாச்சி யார பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னார்? ஆப்ஷன் ஏ மனைவி, ஆப்ஷன் பி மகன். உங்களோட மொபைல் எடுங்க, சிஇன்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆப்ஷன் ஏவா பியா டைப் பண்ணி உங்க நேம மறக்காம பதிவு பண்ணி 585855க்கு அனுப்புங்க. அருமையான பரிசு அடுத்த வாரமே உங்களுக்கு காத்திருக்கு. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு பிரபலத்தோட சந்திக்கிறேன். ராஜ்குமார், பாய். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நால்வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார். அந்த நாயகன் தானும் வானில் இருந்தே பூமழை பொழிகின்றார்.